ஓ2 ஹெல்த் ஸ்டுடியோவின் 23வது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அழகு மற்றும் உடற்தகுதியை மையப்படுத்தி மிஸ் ஓ2 மேன் பேஜண்ட் போட்டிக்கான முன்னோட்ட போட்டி சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இன்று நடந்த முன்னோட்டத்தில் ஓ2 ஹெல்த் ஸ்டுடியோவின் நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், பெசன்ட் நகர் மற்றும் துறைப்பாக்கம் ஆகிய கிளைகளிலிருந்து 20 போட்டியாளர்கள் கலந்து கொண்டு மிஸ்டர் அண்ட் மிஸ் போட்டோஜீனிக், பியூட்டிஃபுல் ஸ்மைல், பியூட்டிஃபுல் ஸ்கின், பியூட்டிஃபுல் ஹேர், பியூட்டிஃபுல் பாடிக்கான அணிவகுப்பில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த முன்னோட்ட போட்டியில் கொட்டும் மழையில் ஆண், பெண் இரு பாலரும் அணிவகுப்பில் ஈடுபட்டது பார்வையாளர்களை வியக்க வைத்தது. மேலும் பல்வேறு திரை பிரபலங்கள் கலந்து கொள்ளும் இறுதிப் போட்டியானது ஆகஸ்ட் 10ஆம் தேதி சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற இருக்கிறது என்றும், இதில் பங்கு பெறும் அனைத்து போட்டியாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் காத்து கொண்டிருப்பதாகவும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் அவர்களது உடல் வலிமையும், உடலில் உள்ள ரோமங்கள் மற்றும் தோல் போன்றவற்றினை சோதனை செய்பவர்கள் என்றும், இந்த உடற்பயிற்சி துறையில் 23 வருடங்களாக பயணித்து வருவதாகவும், இந்த ஓ2 ஹெல்த் ஸ்டுடியோவானது சென்னையில் முதலில் திறக்கப்பட்ட பிரபலங்களுக்கான உடற்பயிற்சி கூடமாக இருக்கிறது. இந்த போட்டி என்பது அழகை அடிப்படையாக கொண்டு மட்டுமல்லாமல் உடல் தோற்றம், மன வலிமை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. இதில் ஓ2 ஹெல்த் ஸ்டுடியோவின் உறுப்பினர்களாக இருக்கும் நபர்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர்.
Vijay, I'd like to introduce. He is our fitness director. So, Vijay. சாருக்கு இன்ட்ரடக்ஷன் பெருசாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜெஃப்ரி சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார் வந்து நம்மளோட ஓட்டோவில் குரூப் ஃபிட்னஸ் டைரக்டர். ஓட்டோ ஆரம்பிச்சதுலேருந்து சார் இங்கே கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஓட்டோட 23வது வருஷம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு விழா மாதிரி நடக்கும். இதில் வந்து நம்மளோட மெம்பர்ஸ்க்கு வந்து வெறும் உடல் பயிற்சி மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்சனாலிட்டி, அதாவது அவங்களோட the real people they are. கரெக்ட் அவங்க வந்து வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லாமல் அவங்களோட மனதுக்கு ஒரு பலம் கொடுக்குற மாதிரியும் அவங்க எப்படி அவங்கள வந்து வெளியில் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் அதுக்கும் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தது. ஸோ இந்த ஈவெண்ட்டோட ஃபைனல் வந்து 10ஆம் தேதி மியூசிக் அகாடமியில் நடக்க போகுது. அன்றைக்கி நிறைய பிரபலங்கள் வர போகிறாங்க. அன்றைக்கி வந்து ஃபைனல் ரவுண்ட்ஸில் ஜட்ஜஸ் வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்கள வந்து க்ரௌண்ட் பண்ண போகிறாங்க. இந்த சோட்டு ஓட்டு மேன் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பல பரிசுகள் காத்துட்ருக்கு. யா அண்ட் இது வந்து சப் இவெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சப் இவெண்ட். இந்த சப் இவெண்ட்டில் மிஸ் பாடி பியூட்டிஃபுல் அண்ட் மிஸ்டர் ஃபிசிக் அவங்க பாடியை செக் பண்ணுவாங்க, ஷேப்பை செக் பண்ணுவாங்க, மசில்ஸை செக் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஒன்ஸ் தே கெட் ட்ரை உள்ளே போயிட்டு ஸ்டுடியோவில் வி ஆர் டூயிங் மிஸ் பியூட்டிஃபுல் ஸ்கின் அண்ட் மிஸ்டர் ஸ்கின் அண்ட் ஹேர். ஸோ அவங்க ஹேர் குவாலிட்டி செக் பண்ணுவாங்க, எவ்வளோ திக்காக இருக்குது, எவ்வளோ சின்னதாக இருக்குது, ஹவு ஹெல்தி அண்ட் அன்ஹெல்தி, அண்ட் ஸ்கின் கூட செக் பண்ணுவாங்க. ஸோ லைக் தட் வி ஹேவ் மிஸ்டர் அண்ட் மிஸ் கன்ஜீனியாலிட்டியாக இருக்குது. ஸோ ஒரு 5 சப் இவெண்ட் இருக்குது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த சப் இவெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் ஆர் 23rd year அண்ட் ஒரு பிராண்டு வந்து 10 வருஷம் இருக்கிறதுக்கே பெருசு. திஸ் இஸ் ஆர் 23rd year in the fitness industry. And ஓட்டோ தான் ஃபஸ்ட்டு சென்னையில் the first branded gym. So we are very proud of that. And நீங்கள்லாம் வந்ததுக்கு அவ்வளோ ஒரு நன்றி. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் முடியாது. அண்ட் we want to take this forward. ஸோ ஃபைனல் event வந்து இது வந்து ஒரு build-up to the final event. ஃபைனல் event வந்து மியூசிக் அகாடமி 10ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock. ஸோ உங்களை வந்து அங்கே பார்ப்போம். தேங்க்யூ.